நீட்டுக்காக போராட்டம் சென்னையோட ப்ரொட்டஸ்ட்லயே எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா தொடர்ந்து பாருங்க அவரு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு, இந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு. இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு தொழில், அந்த தொழிலில் இருந்தவர், அதனால அவங்க போறாங்க. அது ஒரேடியா போய் தமிழ்நாட்டிலே மொத்தம் கடை அடைக்கணுமா? யாரும் யாருக்காகவும் எதையுமே நிறுத்தினது கிடையாது. நீங்க போராட்டம் நடத்துறீங்க, அரசு அனுமதி கொடுத்துருச்சு, உங்களை எங்கேயா அடிச்சு விரட்டினாங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ், அது ஒரு தொழில் தானேயா. அது ரிலீஸ் பண்ணாம என்ன பண்ண முடியும்? எல்லா இயக்குனருக்கும் எல்லாரும் என்ன பாயிண்ட் மென்ஷன் பண்றாங்கன்னா நீட் பிரச்சனையை பத்தி அவங்க யாருமே பேசுவாங்க. விஜய் சார் அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது, விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, தாங்க முடியல, வெந்நீரா எடுத்து குடிச்சிட்டு. ஒரு நேர்மையாவோ உண்மையாவோ நடக்கும்போது இந்த உலகம் எட்டி உதைக்கும். நீங்க திருப்பி நின்று அடிச்சீங்கன்னா பயப்படும். அதை தான் இவர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த நக்கல் நையாண்டி கேவலமா பேசுறது, இது எப்படி ஒரு முதலமைச்சர்? இந்த நீட்டுக்காக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாசமா நடந்துட்டு இருக்குன்னா ரீசெண்டா ரொம்ப சீரியஸா மாறி இருக்கு. இங்க சென்னையில ஆரம்பிச்சிருக்காங்க. சென்னையோட ப்ரொட்டஸ்ட்லயே பல்வேறு இடங்கள்ல எல்லாரும் என்ன பேசினாங்கன்னா தொடர்ந்து பாருங்க அவரு ஜனநாயக படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு, இந்த சமயத்துல ரிலீஸ் பண்ணணுமா அப்படின்னு ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு. ரெண்டாவது இந்த படத்தை போய் அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறாங்க, இங்க இருக்க மக்களை பார்க்காம அங்க போய் பார்த்து என்ன நடக்கும் போகுது அப்படின்றதெல்லாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப அதிர்ச்சியானது, நீங்க எதுக்காக போராட வந்தீங்க, எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி பாத்தீங்கன்னா பார்த்தேன். அது அங்க எதுக்கு போய் ஜனநாயகன் படத்தை பத்தி பேசுறேன். நீட்டுக்கு எதிராக நீங்க கோஷங்களை எழுப்புவதோ, நீங்க பிரதமருக்கு பேச வேண்டியதோ, நீங்க அதை பேச வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவங்க ஜனநாயகனை பத்தி பேசுறாங்கன்னு தெரியல. இன்னொன்னு, இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அது ஒரு தொழில், அந்த தொழிலில் இருந்தவர் அவர், அதனால அவங்க போறாங்க. அது ஒரேடியா போய் தமிழ்நாட்டிலே மொத்தம் கடை அடைக்கணுமா என்ன? அது ஒரு செக்டார், அது அது பாட்டு அது இயங்கிட்டு இருக்கு. இது ஒரு செக்டார், இது பாட்டை இயங்கிட்டு இருக்கு, அவ்வளவுதான். யாரும் யாருக்காகவும் எதையுமே நிறுத்தினது கிடையாது. இப்போ இவ்வளவு பேர் கேட்குறாங்கல்ல. இப்போ இன்னைக்கு காலையில பார்த்த அந்த வினோதினின்னு ஒரு நடிகை, அவங்க தினந்தோறும் ஒரு வீடியோ போடுவாங்க. அதுல அவங்க சீட் பெல்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு எங்கேயோ கார்ல போயிட்டு இருக்காங்க. வெட்டியா எங்கேயும் போக போறது இல்லை, அவங்களுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, அந்த வேலையாக தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு வேலை படப்பிடிப்பு கூட போகலாம். அப்போ அவங்க கேட்குறாங்க, இது மாதிரி டெல்லியில அந்த மாணவர்கள்லாம் போராடினாங்களே அவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ரிலீஸை பற்றி நீ எதுக்கு கேட்குற? ஜனநாயகன் ரிலீஸை பற்றி பேசு, அதுதான் இங்கே எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதெல்லாம் ஒரு விஷயமா? ஆமாம், ஒரு சட்டையராக பேசுகிறாங்களா அவங்க? நீங்களே ஒரு வேலையாதானமாக போயிட்டு இருக்கீங்க. நீங்கள் என்ன எல்லா வேலையும் விட்டுட்டு நீட்டுக்காக எதிராக போராடிட்டு இருக்கீங்களா, இல்லை செக்ரட்டரியேட் வாசலில் உண்ணாவிரதம் இருந்துட்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க போகிறீங்க, போகிற இடத்துல ஒரு வீடியோ போடுறீங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு அது ஒரு தொழிலா நினைச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. அப்படிதான் எல்லாரும் அவரவர்களுக்கு அவரவர் தொழில் முக்கியம். அதே நேரத்தில் இந்த நீட் விவகாரம் குறித்து அவர் பேசாம இருந்தாரா முதல்வர்? அவருடைய கருத்தை அவர் வெளிப்படுத்திட்டார். நாங்க நீட் தேர்வுக்கு எதிரானவர்கள், இப்பவும் நாங்க நீட் தேர்வை எதிர்க்கிறோம் அப்படின்ட்டாரு. ஏற்கனவே திமுக என்ன பண்ணுச்சோ, அதிமுக என்ன பண்ணுச்சோ, அதுதான் தாவேக்காவும் பண்ணுது. இதுல என்ன பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க, புரியவே இல்லை நமக்கு. இப்ப நீங்க உண்ணாவிரதம், நீங்க போராட்டம் நடத்துறீங்க, அரசு அனுமதி கொடுத்துருச்சு, உங்களை எங்கேயா அடிச்சு விரட்டினாங்களா? அப்ப என்ன பண்ணணும்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, படம் ரிலீஸ், அது ஒரு தொழில் தானேயா. அது ரிலீஸ் பண்ணாம என்ன பண்ண முடியும்? ஆமா, இல்ல நான் இப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க, நாட்டுல எங்கேயோ ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா நீ மொத்தமும் கடையை மூட்டு எல்லாம் வீட்டுல உட்காந்துருன்றாங்க. நீ உட்காந்துருக்கியா? முதல்ல நீ காலையில எழுந்து நீட்டா குளிச்சுட்டு 3 வேலையும் சாப்பிட்டுட்டு உன் வேலையை பார்த்துட்டு இருக்கல. அப்படித்தானே ஒவ்வொருத்தரும் இருக்க முடியும். இது ரொம்ப வினோதமா இருக்காங்க இவங்க. அதுவும் விஜய் ஆட்சியை பிடிச்ச பிறகு தலைகீழ நடந்துட்டு இருக்காங்க. வேற என்னென்னமோ பண்ணாங்க, காதால சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பாதி பேர் வேற மாதிரி ஆயிட்டாங்க, கொலாப்ஸ் ஆயிட்டாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இப்ப இவங்க நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா அவருடைய ஆட்சியை ஏதோ ஒரு மூலியமா கவிழ்க்கணும்ன்றத ட்ரை பண்றாங்க. பட் அவருடைய மோட்டிவ், அவருடைய முடிவுன்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா, ரொம்ப கரெக்டான டிசிஷன் மேக்கிங்கா, எந்த ஒரு இடத்துலயும் மக்கள் அதை ஹர்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக அவர் சைலண்டா இருக்கு. அதை ஒரு பிளஸ்ஸா எடுத்துட்டு இவங்க பேசுறதுன்றது ரொம்ப தப்பா இருக்கு. அதை தான் நான் தொடர்ந்து முதல்வர்கிட்ட சொல்றது அதுதான். நீங்க சீருங்க, கடிக்க கூட வேண்டாம், கொத்த கூட வேண்டாம், சீர கத்துக்குங்க. அப்பதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் விமர்சனம், எல்லாத்துக்கும் ஒரு பதில். ரொம்ப அவர் நின்னா விமர்சனம் பண்றான், நடந்தா விமர்சனம் பண்றான், சும்மா இருந்தா திட்டுறான், பேசுனா திட்டுறான், பேசாட்டி திட்டுறான். என்னதான் பண்றது ஒரு மனுஷன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ ஜெயலலிதா அம்மா மாதிரி ஒரு அரசியலை கையில் எடுக்கணும். எப்படி காஞ்சி சங்கராச்சாரியாரை பிடிச்சி உள்ள வச்ச பிறகு பாதி பேர் அடங்குனாங்களோ, ஒன்றும் அவர் கூட சுந்தர ஐயர்னு ஒருத்தர் இருந்தார். அவர் துளசி செடியை தவிர வேற எதையும் பார்த்தவர் இல்லை.
அவர் வீட்டுல கஞ்சாவை வச்சு பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சி ஒரு கஞ்சா வச்சிருந்தாருன்னு உள்ள போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க அடங்குறானுங்க. புரியுதா உங்களுக்கு? நீங்க ஒரு நேர்மையாவோ உண்மையாவோ நடக்கும் பொழுது இந்த உலகம் எட்டி உதைக்கும் உங்களை. நீங்க திருப்பி நின்று அடிச்சிங்கன்னா பயப்படுவான். அதை தான் இவர் செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இவங்களை பேச விடாதீங்கிறேன். கருத்து சுதந்திரம்ங்கிறது வேற, அதுக்கு கட்டாயமா இங்க அனுமதி உண்டு. ஆனால் இந்த நக்கல் நையாண்டி கேவலமா பேசுறது இது எப்படி ஒரு முதலமைச்சர் அனுமதிக்கிறாருன்னு எனக்கு தெரியல. அவருடைய அமைதிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு அமைதியா இருக்கு. இதோட தொடர்ச்சியான இதுக்குன்னு அறிவு போய் போராட்டம் பண்றாரு, ஆதவர்ஜனா பேசி அனுப்புறாரு. மறுபடியும் கட்டணம்னா அறிவு, பாரஞ்சித் அவர்கள், எல்லா இயக்குநர்களும் எல்லாரும் என்ன பாயிண்ட மென்ஷன் பண்றாங்கன்னா, நீட் பிரச்சனையை பத்தி அவங்க யாருமே பேசுவாங்க. எல்லாருமே அவங்களுடைய பாயிண்ட்ல மென்ஷன் பண்றது விஜய் சார் அவருடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது, இத்தனை தலித் அமைச்சர்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதுனா ஒரு தூய ஆட்சியா, தலித்துக்காக யார் போராடுறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. எனக்கு ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. எங்க எப்படி கனெக்ட் பண்றீங்க? இதுக்கு முன்னாடி அதனால அதுக்கு சோசியல் மீடியாவில் நிறைய பதில்களை சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இருந்த அரசு எத்தனை தலித்துகளுக்கு வாய்ப்பு கொடுத்துச்சு, இன்னைக்கு இவங்க கொடுக்குறாங்களே, நீங்க அதுக்காக சந்தோஷப்படணும். இன்னொன்னு, சாதி பேரை சொன்னா திட்டுறீங்க, ஏன்டா சாதி பேரை சொல்றீங்கன்னு. சாதி பேரை சொல்லலைன்னா ஏன் நீ சொல்லலன்னு வேற திட்டுறாங்க. அப்ப இதே கதை தான். விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, வேற ஒண்ணுமே கிடையாது. விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, தாங்க முடியல, வெந்நீரா எடுத்து குடிச்சிட்டு இருக்காங்க. அதுதான் ஃபைனலா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் இன்னொரு பக்கம் விமல் அரெஸ்ட் பண்ண போறாங்க ஒரு நியூஸ் பார்த்தோம்னா எனக்கு ஷாக்கா இருந்து. ஏன் அரெஸ்ட் பண்றாங்க கேட்கும்போது அவர் ஒரு படத்துக்காக கடன் வாங்கியிருந்தாரு, அந்த பவுன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்றது சொன்னாங்க. செக் அப்படி ஒரு விவகாரம் உண்மையிலேயே நடந்துருச்சு. இன்னைக்கு விமல் படம் பார்க்க வந்திருக்காரு ஜனநாயகம். அங்க அவர்கிட்ட கேள்வி கேட்கறாங்க. அப்படியா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்றாரு. ரொம்ப சூப்பரான பதிலா இருக்கு. ஏன்னா நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு, நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்கு, அது ஆல்மோஸ்ட் எல்லா சேனல்கள்லையும் வந்துருச்சு, நியூஸ்ல வந்துருச்சு. அப்படியான்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கே ஒரு பெரிய கனத்த மனசு அவருக்கு வேணும். கேட்கிறாரு. அப்புறம் என்ன, நீங்கெல்லாம் அழ வைக்கவே முடியாதுன்ட்டு போயிட்டாரு. அது தொடர்பாக கேள்விகள் கேட்கும்போது அப்போ அவருக்கு கடன் கொடுத்தவங்க பாடு என்ன வரந்துருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவங்கள அவர் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்தாரோ. இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு, மக்களுக்கு தெரிந்த ஒரு விஷயத்துக்கு பதில் சொல்றதுக்கே அவர் வேற என்னென்னமோ சொல்லிட்டு போகும்பொழுது வாங்கின கடனை முறையாக செலுத்தினாரான்னு நமக்கு தெரியல. அதுக்குள்ளே இருக்கிற காம்ப்ளிகேஷன்ஸ் உள்ளபடியே நமக்கு எதுவும் தெரியாது. ஆனால் நீதிமன்றம் சரியாக விசாரிச்சு தானே ஒரு தீர்ப்பை கொடுக்கும். அநீதியாக ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லைல்ல. அப்போ எங்கேயோ ஒரு தவறு பண்ணியிருக்காருன்னு தான் அர்த்தம். பட் மேல்முறையீடுக்கு அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு மாசமா என்னமோ டைம் கொடுத்துருக்காங்க. அதற்குள்ள ஒரு மேல்முறையீடு போகணும். போகலன்னா அவர் கைது செய்யப்படுவார். பிரதீப் ரங்கநாதன் படம் அனௌன்ஸ் பண்ணாரு, அவங்க டீம் வச்சு ஆரம்பிச்சிருக்கோம். அந்த படத்தோடைய நிலைமை இப்ப என்னவானா இருக்கு, என்ன அடுத்து பிளான் பண்ணியிருக்காங்க? பிரதீப் ரங்கநாதனை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ரேஸ் குதிரையில முதலிடத்தில் ஓடி வர்ற குதிரையா இருக்காரு. அதனால ஒரு அறிவிப்பு அறிவிச்சாருன்னா கட்டாயமா அந்த வேலைகள்லாம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கும். அவருடைய ஏடிகளுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்குறாரு. அவர் நடிக்க, அவருடைய ஏடிகள் அந்த படத்தை இயக்க, வழக்கமாக ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுப்பாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்காரு, அவருடைய நண்பருக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பாரு. பல இயக்குநர்கள், இப்போ முருகதாஸ் இருக்காரு, அவருடைய அசிஸ்டண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. இதெல்லாம் நடந்திருக்கு. ஆனால் தன்னுடைய ஏடிகள் 6 பேரையும் ஒரே நேரத்தில் இயக்க வைக்கிறது இருக்குல்ல ஒரு படத்தை, அது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது எப்படி படப்பிடிப்பு தளத்தில் ஒர்க்கை பிரிச்சுட்டு செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. பட் கேட்க ரொம்ப புதுமையா இருந்துச்சு. லப்பர் பந்து இயக்குனர் அவரும் தனுஷ் சாரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறான்னு சொன்னாங்க. பட் அந்த படத்தை பத்தி அபிஷியலா இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வராம இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, ஏன்னா நடுவில் என்ன சொன்னாங்கன்னா, தனுஷ் சார் அந்த கதையை மறுபடியும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்குங்களா? ஃபைன் டியூன் பண்றதுங்கிறது எல்லாருமே பண்றதுதான். ஏன் அது குறித்த அறிவிப்பு இப்போ வரலன்னா, அதுக்கு முன்னாடி ஓம்னு ஒரு படம் இருக்கு. நீங்க புதுசா இப்ப லப்பர் பந்து டைரக்டருடைய படத்தின் பெயரையோ அல்லது அந்த படத்துல இவர் என்னதான் நடிக்கிறாரு அப்படின்லாம் நீங்க தகவலை சொன்னீங்கன்னா ஓம் படத்தினுடைய இம்பார்ட்டன்ஸ் போயிடும். அப்ப அதை ஹீரோவும் விரும்ப மாட்டாரு, ஒரு இயக்குனரா லப்பர் பந்து டைரக்டரும் அதை விரும்ப மாட்டாரு. ஸோ அதனாலதான் முதல்ல அந்த படம் ரிலீஸ் ஆயிட்டா அப்புறம் பார்க்கலான்னு வெயிட். சிவகார்த்திகேயன் அடுத்து தாய் கல்வி படத்தோட இயக்குனர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ஷூட்டிங் மறுபடியும் ஒரு ஷெட்யூல் பிரேக்ல இருக்குன்னு சொன்னாங்க. இப்போ மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்கன்னா என்ன பிளான்ல இருக்கு? நடுவில் அவருக்கும் இயக்குனருக்கும் ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்போ அதான் சால்வ். அதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குங்க. இப்போ ஒரு படத்தில் தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் பிரச்சனை வரும், டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் வரும். அதெல்லாம் வராத ஒரு படமும் வந்ததில்லை. வரும், அதான் சால்வ் ஆயிரும், அவ்வளோதான். 2 நாள் முறுக்கிட்டு இருப்பாங்க, அப்புறம் 3ஆவது நாள். ஏன்னா எல்லாம் ஒரே டிராவல் தான், ஒரே இடத்துல இருக்கணும், ஒரே இடத்துல ஒர்க் பண்ணணும். அப்போ அப்படி முரண்டு பிடிச்சிட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அதனால் அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம். அதெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த ஷெட்யூல் இப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நன்றி.